முன்பு ஒரு காலத்தில் நீதி தவறாத மன்னன் ஒருவன் இருந்து வந்தான். அவன் காலத்தில் மக்கள் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் எவ்விதமான குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். அவனுக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்களும் எல்லா கலையிலும் தேர்ந்து தந்தையின் சொல் தவறாது வளர்ந்து வந்தனர். இருப்பினும் மன்னனுக்கு வயது கூடியதால் தனக்குப் பின் யார் திறமையாக வழிநடத்துவார்கள் என்கிற கவலை வந்தது. ஒருநாள் 3 மைந்தர்களை அழைத்து தான் வனவாசம் செல்லப் போவதாகவும் திரும்பி வரும் வரை நாட்டை பத்திரமாக பாதுகாக்கும்படி கூறி நாட்டை விட்டு வெளியேறிச் சென்றான். 6 மாதங்கள் சென்றுவிட்டது. 3 மைந்தர்களும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்து நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வந்தனர். திடீரென ஒரு நாள் வனவாசம் சென்ற மன்னன் பாம்பு கடித்து இறந்துவிட்டதாக தகவல் வந்தது. இத்தகைய துயர செய்தியால் நாட்டு மக்கள் அம்மன்னனுடைய அருமை பெருமைகளை நினைவு கூர்ந்து மிகவும் கவலை கொண்டனர். துயரமும் மகிழ்வும் சில நாட்கள்தான் அல்லவா? சில நாட்களில் மக்கள் இறந்த தங்கள் பழைய மன்னனை மறந்து தத்தம் வேலைகளில் கவனம் செலுத்தத் வைக்கத் தொடங்கினர். சில மாதங்கள் கழிந்த நிலையில் மன்னனின் மூத்த மகனோ மன்னனின் மறைவையே எண்ணி நாளும் எந்த வேலையிலும் கவனம் செலுத்தாது உடல் மெலிந்து மனம் வருந்தி துரும்பாகிவிட்டான். அவன் எந்த அரசு அலுவல்களிலும் ஈடுபடுவதில்லை. தந்தையிடம் அவன் கொண்ட அன்பால் அவன் அவ்வாறு ஆகிவிட்டான். 2வது, மகனோ தந்தை இல்லாததால் கேட்க யாருமில்லை என்பதால் ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தான். அவன் நன்றாக உடை அணிவது, சுவையாக சாப்பிடுவது என மற்ற தவறுகளிலும் கவனம் செலுத்தி இன்பமாக வாழ்பவனாக மாறினான். மக்களைப் பற்றி நினைவே இல்லாமல் அரசு வேலைகள் எதிலும் அவன் ஈடுபடாமல் வாழ ஆரம்பித்தான். இளைய மகனுக்கு தந்தையின் மறைவு கவலை அளித்தாலும் தனது மூத்த சகோதரர்களின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். எனவே நாட்டை கவனிப்பதிலேயே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு மன்னனில்லாத குறை தெரியாத அளவிற்கு நாட்டை திறமையாக வழிநடத்தினான். இவன் தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என உலகம் புகழும் அளவிற்கு அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு திறமையாக அரசு அலுவல்களை ஒழுங்காக கவனித்து வந்தான். சில மாதங்கள் கழித்து 3 மகன்களில் யாருக்கு அரசர் பட்டம் கொடுப்பது என்கிற கூட்டம் நடைபெற்றது. மக்களும் அமைச்சர்களும் யார் புதிய மன்னன் என முடிவுக்கு வர இயலாமல் தவித்து வந்தனர். அப்பொழுது பிச்சைக்காரன் போலிருந்த ஒரு முதியவர் அரச சபைக்குள் திடீரென நுழைந்தார். அவரைக் கண்டு மக்கள் கூட்டம் அதிர்ச்சி அடைந்து சிலையாக உறைந்தனர். ஆம், அவர்தான் அந்த நாட்டின் இறந்ததாக சொல்லப்படும் பழைய மன்னன். மக்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து அவனை வரவேற்றனர். தான் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பதனை அறிய அவ்வாறு நாடகமாடியதாக மக்களிடம் தெரியப்படுத்தினான். அவன் அரண்மனையில் சில நாட்கள் தங்கியிருந்து தன் 3ஆம் புதல்வனான இளைய மகனையே அரசனாக ஆக்க வேண்டும் என முடிவு செய்து அவனுக்கு முடிசூடினான். பின்னர் மன அமைதியோடு வனவாசம் சென்று அங்கே தங்கியிருந்து தன் இறுதி நாட்களை கழித்தான்.